ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி காலையிலே காப்பியை போட்டு குடிச்சிட்டு இன்றைக்கி சாம்பார் சாதம், மீல் மேக்கர் கிரேவி அதாங்க செஞ்சு கொடுக்க போகிறேன். நைட்டு அரைச்ச தக்காளி சட்னி இருக்குது, அதை தோசை ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக மாவு இருக்குது, அதனால் கொஞ்சம் உப்புமா கண்டிடலாம் அப்படின்னு ஐடியா பண்ணி இந்த பக்கம் தண்ணி கொதிச்சிட்ருக்கு உப்புமாவுக்கு. அந்த பக்கம் சாம்பார் சாதம் ரெடி ஆகிட்டு இருக்குது. கேப்பில் பால் ஆற்றி காப்பியை குடிச்சிடலாம் அப்படின்ட்டு இவ்வளோ பொறுமையாக ஆற்றுறதுக்கெலாம் காலையில் யாருக்குமே நேரம் இருக்காது. நான் ஏன் இவ்வளோ பொறுமையாக ஆற்றுறேன்னா 2 அடுப்பே 2 ரெடியாக வெந்துக்கிட்டு இருக்குது. அதனால் அதை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் நேரம் நின்று குடிக்கிறேன். இல்லாட்டி இவ்வளோ பொறுமையாலாம் காலையில் லேடிஸ்க்கு காப்பி குடிக்க நேரம் இருக்குமாங்க? சொல்லுங்கள், நேரமே இருக்காது. இது 2 ரெடி ஆகிட்டுருக்கு. கேப்பில் குடிச்சிடலாம்னு அந்த கொய்யா மரத்தை டெய்லி கன்று வச்சுட்ருக்கேங்க. பக்கத்து வீட்டில் அவ்வளோ கொய்யாக்காய் காய்ச்சிருக்கு. டெய்லி பார்க்குறது தான் என்னோடய வேலையாக இருக்குது. காப்பியை குடிச்சிட்டு என்ன சமைச்சிருக்கேன்னு பார்க்கலாம். மணக்க சாம்பார் சாதம் அடடா என்னம்மா இருக்க பாருங்கள், சூப்பராக சாம்பார் சாதம். என் பையனுக்கு பிடிச்ச மீல் மேக்கர் கிரேவி செஞ்சாச்சு. அருமையான லஞ்ச் ரெசிபி இன்றைக்கி கொடுத்து விட போகிறேன் அவனுக்கு. உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி உப்புமா கட்டினா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் கிண்டுற உப்புமா. நைட்டு அரைச்ச தக்காளி சட்னி இருக்குது, அப்பளம் இருக்குது, 10 தோசை ஊற்றிக்கலாம். ஓகே, பாய்.